இது சில பிறந்த அதெல்லாம் சொல்லுங்க. நான் இஸ்லாத்தை வந்து எப்படி இஸ்லாத்துக்கு நான் வந்து எனக்கு வந்து 5 சகோதரர், பொம்பளை சகோதரர். கடைசி வந்து நான் மாமலை 5 பொம்பளை பிள்ளைகள் வந்து 4 பேர் ஃபஸ்ட்டு வந்து இஸ்லாத்துக்கு போய் கல்யாணம் முடிச்சு அவங்களோட பிள்ளை உலகங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு அவங்க அடிப்படையிலே இஸ்லாமாக போயிட்டாங்க. இப்போ இதனாலேயோ இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் இஸ்லாத்தில் இருக்கிறதாலேயோ நான் இஸ்லாத்துக்கு எனக்கு மனசுக்குள்ளேயும் நான் இந்த இஸ்லாத்தை வந்து இந்த சோதனை இருக்கிறதாலையும் நான் இதை படித்துக்கொள்ளணும்னு ஒரு ஆசை. நான் வந்து போயிட்டு வந்து 9 வருஷம். அப்போ 9 வருஷம் இந்த நேரத்தில் அது வந்து ஒரு இஸ்லாமிய நான் எனக்கு அங்கேருந்து கூட இஸ்லாமிக்கு போகலாம்னு நான் போயிருக்கேன். இதை நான் படிப்பேன். எனக்கு இப்போ அறகுறையாக தெரியாமல் ஒரு வீட்டில் நுழையிறத விட தெரிஞ்சுட்டு என்னன்றதை அப்படியே ஒரு ஆசை. இதெல்லாம் வந்து நியாஸ்மால ஹதீஸ் இதெல்லாம் வந்து உச்சரம் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். இந்த ஹதீஸ் நிறைய விஷயங்களை வந்து நான் மாற்றி நான் வந்து ஒரு பொறுப்பு நடிச்சு எதுவுமே இல்லை. கல்லுக்கு பயணிட்டு தேங்காயை உடைச்சி அப்படி இப்படியெல்லாம் நிறைய தவறுகளை செஞ்சுருக்கேன். அந்த உடைச்ச தேங்காயை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்குது இல்லாதவர்களுக்கு கொடுத்துருந்தா கூட அதை எதாவது செஞ்சாங்க சாப்பிட்டு ஒரு பயனாக இருந்திருக்கு. இந்த கல்லுக்கு முன்னு உடைச்ச தேங்காய்க்கு வந்து காரணமே இல்லாமல் இதே மாதிரி நானும் அந்த தேங்காய் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய மனசுக்கு நான் மறுமையையும் பயந்ததால் மறுமை வாழ்க்கை என்பது ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரே ஒரு இது என்ன சொர்க்கத்துக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ யாராவது ஒரு ஆளுக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் நரகத்துக்கு போகிற மாதிரி தான் இன்றைக்கி இந்து நான் எதாவது சொல்ல போனோம். இந்த இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு இல்லை நிறைய மதங்கள் இருக்குது. இந்த இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு தேங்காயை கொண்டு போய் வச்சு அதை செஞ்சு மாடு தின்னக்கூடாதுன்னு சொல்லி மாட்டை வழங்கி இப்போ இந்தளவுக்கு ஒரு மூளை இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள இல்லாத அளவுக்கு இருந்துட்டுருக்காங்க. அப்போ இதிலிருந்து நாம் விடுவிக்கணும் விளக்கணும். இது ஒரு வாழ்க்கைக்கு வந்து இது வந்து உண்மையான ஒரு இது இல்லை. உண்மையான இதிலிருந்து தேடி பார்க்கும்போது எனக்கு இஸ்லாம் என்ற இது வந்து எனக்கு பரிசாக தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். மறுமை வாழ்க்கையை வந்து நான் கொண்டு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு இது கிடைக்கும். இன்றைக்கு வந்து நான் 2 மாதம் 3 மாதமாக நான் இஸ்லாத்தில் வந்து நான் நான் வந்திருக்க இந்த வீடு கூட சரி வீடு தான். டிரைவராக வேலை செய்யணும். இங்கே கூட வந்து எனக்கு தொழுகைக்கு எந்த ஒரு இதுக்கும் வந்து எந்த ஒரு இடைஞ்சல். தொழுகை நேரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் இங்கே சொல்லுவோம். தொழுகை முக்கியம் சொல்லி எனக்கு அங்கேயும் படித்து தர அளவுக்கான சந்தர்ப்பத்தையும் எனக்கு வந்திருக்காரு. அது வந்து அல்லாஹ்வால தான் எனக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்றைக்கி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் நான் சொல்லுவேன். இவங்களில் கூட நான் இஸ்லாம் தருவதுங்கிறது கூட அவங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இஸ்லாத்தில் வந்து இப்படி இல்லை, இந்த 5 தொழுகை இருக்குது, இதை கடமையாக்குங்க, இந்த ஹதீஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ்களை கூட நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால் வாழ்க்கையை வந்து ஒரு மனிதன் வந்து மறுமை வாழ்க்கை எதிர்நோக்கணும்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை வந்து எப்படின்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் என்பது வந்து புனிதமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் வந்து அந்த 5 தொழுகையை எவன் நிலைநிறுத்துறானோ அவன் உண்மையான முஸ்லீம். அந்த தொழுகையில் வந்து யார் விடுபட்டு போகிறானோ அவன் முஸ்லீம் ஆகப்பட மாட்டான் என்பதுதான் என்னுடைய